லெட்ஸ் கோ டு த வேர்ட். திரை நீங்குகிறது அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு வரோம். the veil, the unveiling. பைபிளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வரும் பொழுது அப்படின்லாம் நிறைய வசனம் எடுத்துக்கிறோம். அதை ரெண்டாம் வருகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நான் லைட்டாக பேச விரும்புகிறேன். நல்லா கவனமாக கேட்கணும், இல்லைன்னா குழம்பிடுவீங்க. அந்த வெளிப்பாடு அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா அப்போகேலிப்சிஸ். இதுதான் அந்த கிரேக்க வார்த்தை. சரிங்களா? இந்த அப்போ அப்படின்ற வேர்டுனா அது என்னன்னா நீக்குகிறது, ரிமூவ் பண்றது, டு லிஃப்ட், தூக்குறது, நீக்குகிறது அப்படின்ற அர்த்தம். இந்த லிப்சிஸ் அப்படின்ற வேர்டு என்ன மீனிங்னா திரை. சரிங்களா? வெயில், முக்காடு, திரை இதா இருக்கட்டும். ஸோ திரையை நீக்குகிறது, அதுதான் அப்போகாலிப்சிஸ். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வெளிப்படுத்தின அப்படின்ற வார்த்தை தான் இந்த அப்போகாலிப்சிஸ். இன்ஃபேக்ட் அதில் தமிழ் பைபிள் நல்லா சொதப்பிட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு இல்லாமல் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, புக்கோட டைட்டில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நியூ கிங் ஜேம்ஸில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி, த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். புக்கோட டைட்டில் என்னங்க? த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. அதுதான் அந்த புக்கோடைய கரெக்டான தலைப்பு. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. அந்த முதல் வசனத்திலையும் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிக்கும். த அப்போகாலிப்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அப்போகாலிப்சிஸ். என்னங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அப்போகாலிப்சிஸ். ஸோ இந்த ரெவலேஷன் அப்படின்ற வேர்டு என்னது? திரை நீங்குகிறது, திரை நீக்கம். இயேசு கிறிஸ்துவை திரையை நீக்கி வெளிப்படுத்துவது, அதுதான் அந்த புக்கு. அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது கிடையாது, அப்படின்னு இருக்கிற மிருகத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துற புக்கு. ஸோ அப்படிதான் ஆரம்பிக்குது. அந்த புக்கு எப்படி முடியுது அப்படின்றதையும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். எப்படி முடியுது? 21ஆம் அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிட்டு. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை, நல்லா கவனிங்க, எல்லாமே முக்கியமான வார்த்தை. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவன் என்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். எங்க இருந்து எங்க வருதுங்க? இந்த புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், இது யாரு அப்படின்னு தெரியும். அது என்னது? கீழே போட்டிருக்கு, மணவாட்டி. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த மணவாட்டி, எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன். ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு போயிடுவாரு, பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டி, பரிசுத்த நகரமாகிய மணவாட்டி எங்கிருந்து எங்க வராங்களாம்? பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். சோ இந்த புதிய எருசலேம், புதிய பரிசுத்த நகரம்னா என்னங்க? அவர்களிடத்தில்
அவர் வாசமாயிருப்பார். இதுதான் அங்க மெயின் மேட்டர். இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர் அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. புரியுதுங்களா? ஸோ இங்க மெயின் மேட்டர் என்னது? அவர் அவர்களிடத்தில் வாசமாயிருப்பார், அவர்கள் அவரிடத்தில் வாசமாயிருப்பார்கள். God dwelling in man, man dwelling in God. தேவனிடத்தில் மனுஷன் வாசமாயிருப்பதும் மனுஷன் தேவனிடத்தில் வாசமாயிருப்பதும் அதுதான் என்னது? புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், மணவாட்டியாகிய சபை. புரியுதுங்களா? இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றத இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி யோவான் 14 வாங்க. ஆண்டவர் வருகை குறித்து ரொம்ப குழம்பி போறாங்க மக்கள். ஏன்னா மெயினா இந்த ஜான் 14, 15, 16, 17 புரியுறது இல்லை. அது புரிஞ்சாலே பாதி கன்ஃபியூஷன் போயிடும். யோவான் 14, 15, 16, 17 4 அதிகாரம். நல்லா கவனிங்க. நம்ம தான் அதிகாரம்லாம் போட்டு வச்சிருக்கோம், பிரிச்சு எழுதி வச்சிருக்கோம். அது அப்படி இல்லை, சரிங்களா? வசன நம்பர் அதிகாரம்லாம் கிடையாது. அப்படியே ஃபுல்லா ஒரு ஒன் ஷாட் அப்படிதான் இருக்கும். அப்படி படிங்க. 14, 15, 16, 17 சேர்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மேட்டர் தெளிவா புரியும். அதை நான் சொல்ல விரும்புறேன். பார்த்தீங்கன்னா இயேசு இந்த சாப்டர்ல நிறைய இடத்துல நான் போறேன், என்ன பார்க்க மாட்டீங்க, அப்புறம் திரும்ப பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்றாரு. இதை பொதுவாக மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த முதல் 2-3 வசனத்தை படிச்சுட்டு அவரு பரலோகம் போறாரு, அப்புறம் வருவாரு, 2ஆம் வருகையில நம்மளை கூட்டிட்டு போய் திரும்ப பரலோகத்துல உட்கார வச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மேட்ரு கிடையாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இங்க வாசமாயிருப்பார். சரிங்களா? இது வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் 14 என்ன மேட்ரு? வாசஸ்தலம், dwelling place. அநேக வாசஸ்தலங்கள், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இதோ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். புரியுதுங்களா? ஏன் நான் போய் ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்றேன்னு சொல்றாரு? அதுக்கு என்ன பண்றேன்னு சொல்லிட்டாரு, ஏன் பண்றேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி பண்றாருன்னு சொல்லுவார். 3 மேட்ரு. என்ன பண்றேன்னு சொல்றாரு, ஏன் பண்றேன்னு சொல்றாரு, எப்படி பண்றேன்னு சொல்றாரு. என்ன பண்றேன்னு சொல்றாரு? ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியான்னு சொல்றாரு. அப்புறம் எப்படின்னு சொல்றாரு. அந்த எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என் இடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடமும் தெரியாது, அதுக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு, நான் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்றேன். எந்த இடத்தில் அவர் இருக்காரு? நான் பிதாவின் இடத்திற்கு இருக்கிறேன், பிதாவின் இடத்தில் இருந்து வந்தேன், பிதாவுக்கு போறேன், பிதாவிட்ட போறேன், நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த இடம் என்ன? பிதாவின் இடத்திற்கு. அவரே வழியா இருக்கிறாரு. பரலோகத்துக்கு வழி இல்லை, பிதாவின் இடத்திற்கு வழியா இருக்கிறார். என்னை அறிந்திருக்கீங்கனால் என்னை பிதாவும் அறிந்திருப்பீர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாரு? 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இது எந்த நாளை குறிச்சு போட்டிருக்கு?
2ஆம் வருகை குறிச்சு போட்டிருக்கா? கொஞ்ச நாள் பார்க்க மாட்டீங்க அப்புறம் பார்ப்பீங்கன்னு? இல்லை, என்னை பார்க்க மாட்டீங்க, உலகம் காணாது, ஆனால் நீங்கள் காண்பீர்கள். உலகம் காணாம அவங்க எப்ப கண்டாங்க? சீஷர்கள்ட்ட சொல்றாரு, உலகம் காணாது என்ன, இப்போ உலகம் பார்த்துட்டு இருக்கு, திடீர்னு நான் போயிடுவேன், உலகம் போயிருச்சு, ஏசு போயிட்டாருன்னு சொல்லுவானுங்க. ஆனா நீங்களும் என்னை காண்பீர்கள். எப்ப கண்டாங்க? உயிர்த்தெழுதலே கண்டார்கள். உயிர்த்தெழுதல கண்டார். அப்பையும் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போனாதான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார். அவர் வரும் பொழுது, அந்த நாள் அப்படின்ற நாள் பரிசுத்த ஆவியின் நாள். சரிங்களா? ஏன்னா அது 17ஆம் வசனம் பாருங்க, சத்திய ஆவியை காணாமல் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் 18ஆம் வசனம் வராரு. ஸோ அவர் உங்களுக்குள் வாசமா இருப்பதால், ஸோ ஸ்பிரிட் லிவ்ஸ் வித்தின் யூ, ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருப்பதால், வாசம் பண்றார் உங்களுக்குள். அதுதான் மேட்ரு. உங்களுக்குள் நான் போறது நல்லது, நான் போனாதான் பரிசுத்தாவினர் வருவார். பரிசுத்தாவினர் வரும் பொழுது உங்களுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணும் பொழுது என்னதை அறிந்து கொள்வீர்கள்? 20ஆம் வசனத்தை அறிந்து கொள்வோம். என்ன? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். ஸோ ஆவியானவர் வாசம் பண்றாரு. ஆவியானவர் வாசம் பண்ணோடனே நமக்கு ஒன்று மேட்ரு தெளிவா புரியுமா? என்ன புரியுமா? நான் உங்களில் வாசமா இருக்கிறேன். யாரு? ஆவியானவர். இங்க நான்ன்றது இயேசு. இயேசு நம்ம இடத்தில் வாசமா இருக்கிறார் அப்படின்றது தெளிவா புரியுமா? அப்புறம் என்ன புரியும்? 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் யாரு? இப்ப பிதாவும் ஜாயின் பண்ணிடுறாரு. பிதா நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். சோ வெளிப்படுத்தின விசேஷத்துல பரம எருசலேம், புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன்னுடைய மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியா இருந்தது. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியில் இருக்கிறது, இவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறார். சோ அந்த மணவாட்டி புதிய எருசலேம் அப்படின்ற ரியாலிட்டி நிஜம். என்ன நிஜம்னா, எந்த நிஜம்? இந்த நாம் திரியேக தேவனுக்கு, ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் வாசஸ்தலமாய் இருப்போம். நாம் வாசஸ்தலமா இருப்போன்றதான் அந்த ரியாலிட்டி. அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு 14, 15, 16, 17. அதை நிறைய மேட்டர் சொல்றாரு. நான் போவேன், அப்புறம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. பாத்தீங்கன்னா இப்ப 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இப்பொழுது நான் என்னை அனுப்பிற இடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். புரியுங்களா? அவர் வரும் பொழுது என்ன நடக்கும்? இந்த ரியாலிட்டி நமக்கு தெரியும். மூணு பேரும் உள்ளதான் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வைப்பார். அடுத்து பாருங்க 16. நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னடா கொஞ்சம் காலம் பார்க்க மாட்டேன்றாங்க, பார்ப்பேன்றாரு, போவேன்றாரு, வருவேன்றாரு, உங்களுக்குள்ளதான் இருப்பேன்றாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேதே அப்படின்னு அவங்க குழம்புறத கண்டுபிடிச்சு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ?
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ துக்கம் சந்தோஷமா மாறிச்சு? எப்போ அழுது புலம்புனாங்க? இயேசு மரிச்சும் போது அழுது புலம்புனாங்க. உலகம்லாம் பயங்கரமா சந்தோஷப்பட்டுச்சு, இவங்களோ அழுது புலம்புனாங்க. எப்போ இவங்க திடீர்னு சந்தோஷமானாங்க? 2000 வருஷம் கழிச்சா? ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மறுபடியும் என்னை காண்பீர்கள். இது என்ன 2ஆம் வருகையா? இல்ல. உயிர்த்தெழுந்து அவர் வந்த உடனே பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தை, உயிர்த்தெழுதல் நிஜத்தினால ஏற்பட்ட சந்தோஷத்தை சீசுகளிடத்திலிருந்து யாருமே என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. 17ஆம் அதிகாரம், அதுக்கு வாங்க, கன்க்ளூஷன். 23ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். புரியுதுங்களா? 14 என்ன ஆரம்பிச்சாரு? நான் இருக்கும் இடத்தில் அவர்கள் இருக்கும்படியாய். 17 எங்க முடிக்கிறார்? அதே பாயிண்ட்ல தான் முடிக்கிறார். நான் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருந்து நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்கள் காணணும். எப்படி? அடுத்த 2 வசனம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். சோ நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன், இருந்து என்ன பண்றேன்? நீர் அவர்களிடத்தில் இருக்கிறீர் என்பதை இன்னும் தெரியப்படுத்துவேன். இது ரெண்டும் எது மூலமா நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நடக்குது. புரியுதுங்களா? சோ இந்த திரியேக தேவன் அவர்களுடைய திரியேக உறவிலே நமக்குள்ளாய் வாசமா இருக்கிறார்கள். சோ இப்படி இயேசுடைய 2ஆம் வருகை என்னன்னா போயிட்டாரு அப்படி கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இதுதான் இயேசுனா போயிட்டாரு. இயேசு அப்புறம் என்ன செய்வாரு? பெப்ப அப்படின்ட்டு திரும்பி வருவாரு அப்படி கிடையாது. அதுதான் அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். இயேசு இப்ப நமக்குள்ள இருக்காரா? இருக்காரு. நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? அவங்கள அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. கொஞ்சம் காலம் போவேன், நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. எப்ப? மரிச்ச உடனே 3 நாள், லிட்டில் வைல் யூ வில் நாட் see me. அதனால உங்க இருதயம் கலங்கும் பயங்கரமா. ஆனா திரும்ப என்ன பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. சோ நம்மளை விட்டுட்டு போன இயேசு திரும்ப வரக்காக காத்துட்டு இல்லை. நல்லா கவனிங்க. அவர் என்ன பண்ணாராம்? 40 நாள் என்ன பண்ணாராம்? அப்பியர் டிசப்பியர், அப்பியர் டிசப்பியர். டிசப்பியர் ஆனோன்னு எங்க போயிட்டாரு? எங்க போயிட்டாருங்க? அது அப்போஸ்தலர் 1 வருதுல, பரமேறினார். எப்படி போறாரோ அதே மாதிரி வருவார் அப்படின்னோடனே அதே மாதிரி வருவார் அப்படின்னு உட்காந்துருக்காங்கல்ல. நான் என்ன கேக்குறேன்? எல்லாரும் பாக்குற மாதிரியே மறைஞ்சாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அப்படி அப்படி இப்படின்னு இருப்பாரு, மீன் சாப்பிட்டு இருப்பாரு, அப்படின்னு மறைஞ்சிருவாரு. என்ன வாட் வாஸ் ஹேப்பனிங்? நல்லா கவனிங்க. காணக்கூடிய உலகத்துக்கும் காணக்கூடாத உலகத்துக்கும் ஒரு திரை இருக்கிறது. சரிங்களா? சோ திரை நீக்கப்பட இருக்கிறது தான் தெரியும். இல்லாத கிறிஸ்து வரப்போறது இல்ல. இருக்கிற கிறிஸ்துவிலிருந்து திரை நீக்கப்படுகிறதுனாலே அவர் வெளிப்படுகிறார். அப்போகாலிப்சிஸ், கிறிஸ்துவின் வெளிப்பாடு.
இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். வெளிப்படுவார்னா இருக்காரு, எங்கேயோ இல்லாத கிறிஸ்து வரப்போறது இல்ல, இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவார். ஏன்? திரை நீக்கப்படுகிறதுனாலே. ஸோ இந்த சோ கால்டு செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகைன்னு சொல்றது நிறைய வார்த்தை இருக்கு. அப்போகாலிப்சிஸ் இருக்குது, பொரோசியா இருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அந்த எல்லா வார்த்தையும் குறித்து சொல்லலாம். ஆனா எல்லா வார்த்தையுமே இல்லாத ஒண்ணு வர்றது பத்தியே சொல்லல. இருக்கிற ஒண்ணு ரொம்ப ஆணித்தரமா வெளிப்படுகிறத பத்தி சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் எல்லா வார்த்தைகளுமே. சரிங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த அப்போகாலிப்சிஸ்ன்ற வார்த்தை, இட் இஸ் ரிமூவிங் ஆஃப் வெயில், திரையை நீக்குகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவிலிருந்து திரை நீக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவிலிருந்து திரை நீக்கப்படுவதுன்றது கடைசியில திரையிலிருந்து, பரலோகத்திலிருந்து பூமிக்கு எது இறங்கி வர கண்டேன்? மணவாட்டியாகிய சபை இறங்கி வர கண்டேன். ஆரம்பிச்சது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. அப்படிதான் முதல் வசனம். எப்படி எண்ட் ஆகுது? மணவாட்டி வெளிப்படுகிறத குறிச்சு எண்ட் ஆகுது. சோ என்ன சொல்ல வரேன்னா பாருங்க, அன்வெயிலிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுனா என்ன? இயேசு மணவாட்டியை குறித்ததான வெளிப்பாடு. கிறிஸ்து தலையா இருக்கிறார், சபை சரீரமா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வெளிப்பட்டுட்டார். சரிங்களா? இப்ப எதற்காக அவருக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னா, சரீரத்தின் மூலமாய் வெளிப்படுவதற்காக காத்துட்டு இருக்காரு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரீரத்தின் மூலமாய் வெளிப்படுவதை குறித்து காத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். எபேசியர் 1 கடைசி 2 வசனத்துல எல்லா இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பி எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி சபைக்கு தலையாக தந்தருளினார். எதற்கு சபைக்கு தலையாக தந்தருளினார்? யாரு தலை? இப்ப புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். சோ கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார்னா, சபை என்னது? கிறிஸ்துவனுடைய மனைவி, மணவாட்டி அப்படின்னு அர்த்தம். பிரைட், ஒய்ஃப். ஸோ இப்போ இவங்க என்ன குழம்பிட்டாங்கன்னா, இப்போ வெறும் நிச்சயம்தான் இருக்கு, இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது, நம்ம பரலோகத்துக்கு போய் கல்யாணம் பண்ண போறோம், அப்படி இப்படின்னு குழப்பிட்டாங்க. ஆனா அங்க தெளிவா போட்டிருக்கு, பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஸோ காணக்கூடாத ரெல்ம்ல இருந்து காணக்கூடிய ரெல்முக்கு எது மேனிஃபெஸ்ட் ஆகுது? சபை மேனிஃபெஸ்ட் ஆகுது. சபையின் மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ சபையின் மகிமை ஏன் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம். எதற்கு சரீரமா இருக்கிறோம்? எப்படி முடியுது எபேசியர்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். சோ எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவு இப்ப எது மூலமா வெளிப்படணும்? தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறது. ஆனா அந்த சகல பரிபூர்ணமும் வெறும் தலையில மாத்திரம் இருக்கக்கூடாது, சரீரம் மூலமா வெளிப்படணும். அந்த சரீரம் மூலமா வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த திரை இருக்கு பாருங்க, காணக்கூடிய உலகத்துக்கும் காணக்கூடாத உலகத்துக்கும் சபை வெளிப்பட 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 மகிமையிலே வெளிப்பட வெளிப்பட இந்த திரையும் அப்படியே நீக்கப்பட்டுட்டே வரும். ஃபுல் க்ளோரியில சபை ஆப்ரேட் பண்ணும்போது சடக்குன்னு ஃபுல்லா வெயில் ரிமூவ் ஆயிரும். வெயில் ரிமூவ் ஆன உடனே காணக்கூடிய உலகத்துக்கும் காணக்கூடாத உலகத்துக்கும் நடுவில் இருந்த திரை முழுவதுமா நீக்கப்பட்ட உடனே இரண்டாம் வருகை நடந்தது போல இருக்கும். அது இல்லாத கிறிஸ்து வரல, இல்லாத மேகம் போன்ற திரளான சாட்சிகள் திடீர்னு வரல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஷிஃப்ட் தான். டு பி ஆப்சென்ட் ஹியர் இஸ் டு பி பிரசன்ட் தேர். அப்படின்னா என்ன? டைமென்ஷன், 2 டைமென்ஷன், நடுவில் ஒரு திரை இருக்கு. அந்த திரை நீங்கிட்டே வரும். என் டைம் க்ளோரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, கடைசி காலத்திலே ஒரு மகிமை வெளிப்படும், கடைசி காலத்திலே ஒரு பயங்கர ஒரு ரிவைவல் உண்டாகும். அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான். அந்த திரை நீங்கும். திரை நீங்க யார் வெளிப்படுவா? கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி யார் வெளிப்படுவானா? சபை வெளிப்படும்.
ஏன்னா சரீரம் வெளிப்படணும். சரீரமும் வெளிப்படும் பொழுதுதான் அந்த இப்ப தலைக்கும் சரீரத்துக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு திரை மாதிரி இருக்குது. அந்த திரை இல்லாம முகமுகமாய் அவரை தரிசிக்கிற ஒரு சபை எழும்பும். அதுதான் 2 கொரிந்தியர் 3:18. முகமுகமாய் அவரை தரிசிக்கிறதுனாலே திரை இல்லாம முக்காடு நீக்கப்பட்டு with unveiled faces we shall behold his glory. அவருடைய மகிமையை நாம் கண்டு மறுரூபமாகிறோம். மகிமை மேல் மகிமை, அதே ஆவியானவர்னாலே. ஸோ இது 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 என்ன எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மகிமையுள்ள சபை, மகிமையுள்ள சபையாக, பரிசுத்தமுள்ள சபையாக, கரை திரையற்ற சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. He wanted to present a glorious church to himself. He wanted to present himself a glorious church. For that he gave himself. So தமக்கே ஒரு gift கொடுக்கிறாரு. யாரு? இயேசுவே தனக்கு ஒரு gift கொடுக்கிறாரு. என்னது? ஒரு சூப்பர் பிரைடு. அந்த பிரைடை சூப்பரா ஆக்குறது அவருடைய அன்பாம். அதுக்காக தான் அவரையே ஒப்பு கொடுத்தாராம். அவரே ஒப்பு கொடுத்ததுனாலே அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே பரிசுத்தம் நமக்குள்ளாக உண்டாகி அவருடைய வார்த்தையிலே வா அப்படின்னு இருக்கிற ஒரு பயங்கரமா லவ்ல இருக்கிற ஒரு சபை தமக்கு முன்பாக நிறுத்துவார். மகிமையுள்ள சபை. அந்த சபை எப்படி இருக்குமா? கவனிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியும் அன்பு கூறுவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நல்லா கவனிங்க. சொந்த மாம்சம், சொந்த சரீரம், சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, போஷித்து காப்பாற்று, இங்கிலீஷ்ல நரிஷ் அண்ட் செரிஷ், கொண்டாடுறாராம். ஊட்டி, பாலூட்டி, தேனூட்டி, இது பண்ணி அது பண்ணி குஞ்சி போஷித்து காப்பாற்றுகிற, நரிஷ் அண்ட் செரிஷ். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாவும். 30ஆம் வசனம் நல்லா தெளிவா படிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயிருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியை விட்டு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒன் ஃபிளஷ். அதே மூச்சுல என்ன சொல்றாரு? இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அதாவது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். எல்லாரும் அதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏகப்பட்ட பிரசங்கம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான். இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? we are one spirit with him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா we are one flesh with him அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதை புரிஞ்சா இம்மார்டாலிட்டி ஈஸியா புரிஞ்சிடும். we are one flesh with him, ஒரே மாம்சமா இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரிது. கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசுகிறேன்.
மேலே பிரபால்தன ஹல்குராபான் டெலே பிரகிடலா ஷிண்டெலே ப்ரூஹலா கார்பினே லேப்ரோன் டெலே பிரஹதன ஹஷிகெலே தினுமனஹ துரிபியே. ஸோ நல்லா கவனிங்க, கடைசியில நடக்கும் வெளிப்பாடு வெறும் கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு அல்ல. கிறிஸ்துவின் வெளிப்பாடு எதோட சேர்ந்துதான் நடக்கும்? சரீரமாகிய சபையோடு சேர்ந்துதான் நடக்கும். ஸோ சரீரம் வெளிப்படலைன்னா கிறிஸ்து வெளிப்பட முடியாது. நல்லா கவனிங்க, சரீரம் வெளிப்படலைன்னா, சரீரம் ஃபுல்னஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணலைன்னா செகண்ட் கம்மிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த செகண்ட் கம்மிங்ன்றது எங்கோ இருந்து வரப்போறவர் அல்ல, உங்களுக்குள்ளா இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட போகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் பேஷன் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது? Christ's resurrection is your resurrection too. See, இந்த ஒரே மாம்சமா இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா இது தெளிவா புரிஞ்சிடும். அவருடைய உயிர் தெழுதல் உங்களுடைய உயிர் தெழுதலா இருக்கிறது. Christ's resurrection is your resurrection too. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சில் வீட்டிற்கும் இடத்தில் மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன், 3வது வசனம் ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, பாருங்க, ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, இதுதான் சொல்கிறேன், கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். சோ இந்த கிறிஸ்து எங்க இருந்து வெளிப்படுறாரு? உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து, மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். சோ உங்களுடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஸோ ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எங்க? உங்களுடைய சரீரத்துல, ஆவியில மாத்திரம் இல்ல, ஆவி ஆத்மா சரீரத்துல ஃபுல்லா வெளிப்படுவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபையில வெளிப்படுவார். வெளிப்படும் பொழுது நீங்களும் மகிமையில அவரோட கூட வெளிப்படுவீர்கள். ஏன்? நல்லா கவனிங்க, இது வேற கான்டெக்ட்ல வருது, ஆனா அந்த ஒரு ட்ரூத் அதுல இருக்குது. சரிங்களா? முக்காடு பத்தி பேசிட்டு இருக்கு இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புருஷனானவன் தேவனுடைய சாயலாலும் மகிமையிலும் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள், அந்த 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 ஃப்ரேஸ் மாத்திரம் எடுங்க. ஸ்திரீ, இங்க ஸ்திரீன்னு யாரு போட்டிருக்குன்னா வைஃபை பத்தி போட்டிருக்கு. சரிங்களா? பிரைட், மனைவி. ஸ்திரீயானவள், மனைவியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். மனைவியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். சோ கிறிஸ்து அவருடைய மகிமையிலே வெளிப்படணும். அவருடைய மகிமை வெளிப்படணும்னா யாரு? மனைவி புருஷனுடைய மகிமை. சோ கிறிஸ்துவனுடைய மகிமை யாரு? சபை. புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை சபை. கிறிஸ்துவனுடைய மகிமை சபை. சோ சபை வெளிப்படனா என்ன? திரை நீங்க திரை நீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிப்படுவதற்குன்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது என்ன வார்த்தைனா அப்போகாலிப்சிஸ், அன்வெயிலிங், திரை நீக்கப்படுகிறது. சோ தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சோ அன்வெயிலிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடு எதோட கனெக்டடா இருக்கு? அவருடைய சரீரமாகிய சபையின் வெளிப்பாடோட கனெக்டடா இருக்கு. சரீரமாகிய சபையோட வெளிப்பாடு எதோட கனெக்டடா இருக்குன்னா புத்திரர் வெளிப்படுவதோடு கனெக்டடா இருக்கு. இயேசு கிறிஸ்துவோடைய வெளிப்பாடு அவருடைய சரீரமாகிய
சரீரமாகிய மணவாட்டியாகிய சபை. அப்படின்னா என்ன? குமாரர்கள் வெளிப்படுது. இப்போ குமாரர்கள் மறைஞ்சிருக்காங்க, ஆனா குமாரர்கள் வெளிப்படுவார்கள். குமாரர்கள் வெளிப்பட 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 அவருடைய மகிமை வெளிப்படும். அவருடைய மகிமை, கிறிஸ்து நமக்குள்ளா இருந்து வெளிப்படுவார். ஸோ அப்படி வெளிப்படும் பொழுது காணக்கூடிய உலகத்துக்கும் காணக்கூடாத உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற திரை நீக்கப்படும் பொழுது அப்பதான் அந்த மகிமை உண்டா. ஸோ இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக காத்துட்டு இருக்காதீங்க, கிறிஸ்து வெளிப்பட காத்திருங்க. எங்க? உங்களிலிருந்து உங்கள் மூலமாக வெளிப்பட காத்திருங்கள். அதுக்கு தான் சபை ஒர்க் பண்ணணும். அதை நோக்கி தான் சபை ஒர்க் பண்ணணும். ஏசு திரும்ப வரணும்னு உட்காந்துட்டு இருந்தா இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் இன்னும் 2000 வருஷம். ஏசு வந்துட்டு செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுமோ உங்களுக்குள்ளாய் வந்து வாசமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்களை வாசஸ்தலமா ஆயத்தப்படுத்திட்டாரு. நம்ம பிதா வாசஸ்தலமா இருக்கிறோம், நாம் பிதாக்கு வாசஸ்தலமா இருக்கிறோம், பிதா நமக்கு வாசஸ்தலமா இருக்கிறார். நாம் அவரிலும் அவர் நம்மிலும். சரிங்களா? மியூச்சுவல் இன்டுவெல்லிங். இப்ப மேனிஃபெஸ்டேஷன் தான் முக்கியம். அன்வெயிலிங், மேனிஃபெஸ்டேஷன், அன்வெயிலிங், திரை நீக்கப்பட்டு வெளிப்படுவது, அதுதான் முக்கியம். அதுக்கு தான் காத்திருக்கிறோம். அந்த திரை எங்க இருக்கு? மனதில் இருக்கு. அந்த எது திரையா இருக்கிறது? மதம் திரையா இருக்கிறது. பாபிலோன் என்னும் வேசி திரையா இருக்கிறது. அதுதான் போன வாரம் பேசினேன். அது வெளிப்பட 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 என்ன ஆகுது? இது ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகுது. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஸோ குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார். ஸோ இப்போ குமாரன் வெளிப்படுவதற்கு யார் வெளிப்படணும்னா குமாரர்கள் வெளிப்படணும். பிதாவை வெளிப்படுத்தினது குமாரன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ குமாரன் வெளிப்பட எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா குமாரன் வெளிப்படணும்னா குமாரன் வெளிப்பட தேவையில்லை, குமாரர்கள் வெளிப்படணும். குமாரர்கள் வெளிப்பட்டா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ற மாதிரி என்னை கண்டவன் குமாரனை கண்டான் சொல்ற அளவுக்கு குமாரர்கள் வெளிப்படணும். அந்த குமாரர்கள் மணவாட்டி, பிரைடல். இந்த கனெக்ஷன் நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குமாரர்கள் மணவாட்டி, சகோதரிகளும் குமாரர்கள் தான், சகோதரர்கள் மணவாட்டியும் தான். சரிங்களா? இது வந்து ஜெண்டர் ப்ராப்ளம் கிடையாது, ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ குமாரர்களுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு இது இருக்கு பாருங்க. மணவாட்டி அப்படியே சாங் ஆஃப் சாங்ஸ்ல இருக்கு பாருங்க, உன்னத பாட்டுல என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் அப்படின்னு சொல்லி அவருடைய நேசத்திலே அப்படியே அவருடைய நேசத்தின் அக்னினாலே கொழுந்து விட்டு எரிகிற ஒரு இருதயம் உள்ள மணவாட்டி இருக்கு பாருங்களேன். அந்த மணவாட்டி வந்து ஐக்கியம், யூனியன், இன்டிமெசி, அவரோடு இருக்கிற ஐக்கியம், நெருக்கம், அதுல அப்படியே மூழ்கி இருக்கிற சபை. அந்த சபை பூமியில குமாரர்களா வெளிப்படுவாருங்க. சோ இது வந்து இன்டிமெசி. இங்க வந்து என்னது? அதிகாரம். குமாரன்றது அதிகாரம், மணவாட்டின்றது இன்டிமெசி. இந்த ஐக்கியத்திற்கும் இயேசுனுடைய அதிகாரத்தின் சீக்ரெட் என்னது? வல்லமையின் சீக்ரெட் என்ன? அதிகாரத்தின் சீக்ரெட் என்னது? பிதாவோடு இருக்கிற ஐக்கியம். சோ இந்த கடைசி கால சபை, மகிமையுள்ள சபை, புருஷனுடைய மகிமையாயிருக்கிற சபை, கிறிஸ்துவாகிய புருஷனுக்கு மணவாட்டியாயிருக்கிற சபை அதிகாரம் உள்ளதாய் வெளிப்படும், வல்லமை உள்ளதாய் வெளிப்படும். கிறிஸ்துவில் இருக்கிற ஜீவன் தன்னுடைய சரீரத்திலே வெளிப்படுகிற சபையாயிருக்கும். Markela brondolo ralbadanile rohoshelke ralbana hadile mambro hulako bramine delidirientana manahashie.
எஸ், இந்த சத்தியத்தை கேட்கும் சபை பாக்கியம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு தலைமுறை அவரை முகமுகமாய் அறிகிற தலைமுறையாய் வெளிப்படும். ஐக்கியத்தின் மேன்மையிலும் மகிமையிலும் ஜீவனின் அதிகாரத்திலும் வெளிப்படும். அப்படிப்பட்டதான மனவாட்டியாகிய சபை வெளிப்படும் காலம் இது. இதை படித்து நிறைய மனைவிகள் டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்க முடியலன்னு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் தான், உங்களுடைய உண்மையான புருஷனாகிய கிறிஸ்துவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, அவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது இப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம். ஆனால் இது வெறும் மனைவியை குறித்து மாத்திரம் போடல. எபேசியரில் எப்படி புருஷன் மனைவியை பற்றி பேசிட்டே இருக்கும் பொழுது இந்த ரகசியம் பெரிது, கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசுகிறேன்னு சொன்னது போல, இங்கே அப்படிப்பட்டதான ஒரு ரகசியம் இருக்கு. கிறிஸ்துவையும் சபையும் கடைசி கால மகிமையுள்ள சபையை பற்றி போடப்பட்டிருக்கு. அதை படிங்க. இப்போ அப்படி கண்ணாடியில் படிங்க, சரிங்களா? நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதாவது பொதுவாக இந்த ஒரு ஓமை இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிப்பவன் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு அந்த முத்தை வாங்குறதுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த முத்தை மாத்திரம் வாங்கினானா. அதற்கு ஒப்பனையா இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஆட்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இயேசுவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பிடிச்சிக்கணும்னு. அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம நிறைய சொத்தோடையா இருந்தோம், நம்ம பாவிகளா இருந்தோம், நம்ம பெருசா அதையும் விட்டுட்டு போய் முத்தை பிடிக்கல. நீங்க தான் அந்த முத்து. இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய எல்லா மகிமையும் எல்லாவற்றையும் விட்டு பெரிய விலக்கரையும் செலுத்தி மனிதனாய் மாறி விலையேற பெற்ற முத்தாகிய நம்மை அவர் எடுத்துக்கொண்டார். சரிங்களா? அதுதான் இங்க போட்டு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இந்த மகிமையுள்ள சபை, மனவாட்டியாகிய சபை, புதிய எருசலேம், புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். கிறிஸ்து, அது பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, he will entrust his heart with her. தான் இருதயத்தை அந்த மனைவியை நம்பி கொடுப்பாராம். ஸோ கிறிஸ்துவனுடைய இருதயத்தை புரிந்த சபையா இருக்கும். அதான் நான் சொல்றேன்ல, நம்ம சண்டே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், சண்டே சர்வீஸ் கேம். ஆனா சபையா இருப்பதுன்றது அவருடைய மனவாட்டியா இருப்பது, அவருடைய இருதய துடிப்பை அறிந்து செயல்படுகிற ஒரு சமுதாயம். அது ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ஒவ்வொரு உறவிலும் அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளணும். ஒவ்வொரு மூவ்லையும் இருதய துடிப்பை அறிந்து கொள்ளணும். அப்படி ஆப்ரேட் பண்ற சபை தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சரீரமாகிய, நிறைவாகிய சரீரமாகிய சபையாய் வெளிப்படும். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. பாருங்க, அவன் சம்பத்து குறையாது. ஏன்? இருதயம் இவனை நம்பி இருக்கு. ஸோ இந்த அம்மா அவருடைய சம்பத்தை குறைய விடாதான். ஸோ கிறிஸ்துவனுடைய சம்பத்தை குறைய விடாத இருக்கிற சரீரமாகிய சபையாய் வெளிப்படும். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். இதெல்லாம் பேஷன் டிரான்ஸ்லேஷன் படிக்கணும். எப்படி வரும்னா, ஈவன் இன் த நைட் டைம் ஷி கெட்ஸ் அப் அண்ட் ஃபீட்ஸ் ஹர் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் அதர்ஸ். ஈவன் இன் நைட் டைம்ஸ். நைட் டைம்ஸ்னா என்ன? இருள். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இது நைட் டைம் மாதிரி தான் இருக்குது. வெளிச்சம் இல்லை, இருள், காரிருள் ஜனங்களை மூடிட்டு இருக்கு. ஆனால் உன்மீது கர்த்தருடைய மகிமை உன்மீது உதிக்கும். அந்த சபை இது. ஆகாரம் கொடுக்கிறாள். இருட்டான நேரங்கள்ல
ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற சபையாய் சபை வெளிப்படும். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளினால் சம்பாதித்தனால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். திராட்சை தோட்டம்ன்றது இஸ்ரவேலை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதுதான் சபையோட பிக்சர் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நான் செடி, நீங்கள் கொடிகள்னு சொல்றாரு. ஸோ கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒரு சபையின் சமுதாய எக்ஸ்பிரஷன், அதுதான் வினியர்ட். ஸோ திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சபையின் வெளிப்பாடுகள் தோன்றும். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஸோ இரவா இருக்கலாமா, ஆனா உன்னுடைய விளக்கு அணையாது, ஏனால் கிறிஸ்துவே உன்னுடைய வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புதிய எருசலேமை குறித்து படிக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய விளக்கு அணையாது, ஏனால் கிறிஸ்துவே என்னுடைய வெளிச்சமா இருக்கிறார். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். அப்படி இருக்குல்ல, அந்த ராட்டினம் அப்படின்ற வேர்டு வந்து ஸ்பிண்டில், அது வந்து கவர்மெண்ட் அப்படின்னு கூட டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல she sets her hands on the government, wheels of government அப்படின்னு வருது. கவர்மெண்ட்டை பிடிக்கிறாளாம். மார்க்கோ லெப்ராதெலே மெண்டோ ரிகல்பா ஷிடெலே ரதினிகிதியே. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். உதாரத்துவமா இருக்கும் அந்த மனவாட்டி, உதாரத்துவமா இருக்கும். பிச்சை எடுத்துட்டு இருக்காது. பாருங்க, எங்களுக்கு காசு இல்லை இதை கொடுங்க அப்படின்னு போய் வெளிநாட்டில் போய் காசு வாங்குறது, இதை பண்றது அதை பண்றது, ஏமாத்துறது, அப்படி இல்லாம உதாரத்துவமாய் தன் கையை நீட்டுகிறாள். உதாரத்துவமாய் தன்னை உதாரத்துவம் உள்ள சபையா இருக்கும், கொடுக்கிற சபையா இருக்கும். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டுப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். 2 ட்ரெஸ், டியூவல் கார்மெண்ட். என்னவா? இரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ஸோ பர்பிள் லினன். இந்த பர்பிள் லினன், ரத்தனம், அப்புறம் வந்து என்னது மெல்லிய புடவைன்னு இருக்குவாங்க, லினன். இது ரெண்டுமே எங்க வருதுன்னா பாபிலோன் இன்னும் வேசி. அவ வந்து ரத்தன உடுப்பு உடுத்திருக்கிறா, லினன் உடுத்திருக்கா. அதே அடுத்த சாப்டர்ல பார்க்கிறோம், திரும்ப பரிசுத்தவான்கள் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், லினன், ஒயிட் லினன். ஸோ அதுதான் நான் சொல்றேன், சபையும் பாபிலோனும் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒன்னாதான் தெரியும். பாபிலோன் என்னும் வேசின்றது ரிலிஜியன் மிக்சர். வேசின்னா என்னங்க? ஹார்லெட். ஸோ அவளுக்கு ஒரு லவர் கிடையாது, ஏகப்பட்ட லவர். கிறிஸ்துவே ஒரே லவரா இருக்கிறது தான் மனவாட்டியாகிய சபை. கிறிஸ்துவையும் நேசிப்பேன், பணத்தையும் நேசிப்பேன். கிறிஸ்துவையும் நேசிப்பேன், புகழையும் நேசிப்பேன். கிறிஸ்துவையும் நேசிப்பேன், பேரையும் நேசிப்பேன். கிறிஸ்துவையும் நேசிப்பேன், நான் எப்படா முன்னேறணும், நான் எவ்வளோ நாளும் கீழே தள்ளிட்டு எப்படினாலும் முன்னேறணும் அப்படி இருப்பேன்னா அதுதான் வேசித்தனம். அதுதான் பாபிலோன் என்னும் வேசி. அவளும் ரத்தனம் போட்டிருக்கா, எல்லாம் போட்டிருக்கா. ஆனா அவளோடது குளிர் தாங்காது. இங்க வந்து குளிரை குறித்து பயப்படாமல் இருக்கலாம். பேஷன் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருதுன்னா, நீதி and grace, righteousness and grace. லினன் அப்படின்றது நீதியை குறிக்கிறது, ரத்னம் அப்படின்றது கிருபையை குறிக்கிறது, பர்பிள். ஸோ ரைச்சஸ்னஸ் அண்ட் கிரேஸ், நீதியாகிய ஈவையும் கிருபையின் பரிபூர்ணத்தையும் பெற்றவர்கள் ஜீவனிலே ஆழ்வார்கள், ஜீவனிலே ஆழ்வார்கள். மால்தே ரஹல்போனோ ஃபுஷிடிரே மால்கரா பாந்துரி பிடியே. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறாள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். வருங்காலத்தை பற்றி மகிழ். She laughs at her future.
ஏன்? வல்லமையும் பலமும் அலங்காரமும், மைட் அண்ட் வேலர். ஸோ சபை பாருங்க, வர்ற நாட்கள்ல அதோடைய பலமும் அலங்காரமும் வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாய் கடந்து வருகிறோம். பலமும் அலங்காரமும் வெளிப்படும். மணவாட்டியாகிய சபையின் பலமும் அலங்காரம் வெளிப்படும். அந்த பலமும் அலங்காரம் வெளிப்படுவது புருஷனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். அவளுக்கு மனைவியோடைய புகழ் யாருக்கு போய் சேருதான்? புருஷனுக்கு போய் சேருது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். பாருங்க, சபையை இன்னைக்கு கேவலம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கோமாளித்தனமா சபை பேசிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருக்காது. சபை எப்படி பேசுமா? வாய் ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். கிறிஸ்து புகழுகிற ஒரு சபையாய் வெளிப்படுவோம். வா, ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன்ப்பா, ஆனா ஒன்னா மாதிரி இல்லை அப்படின்னு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு சந்ததி எழும்பும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சோ இது அவுட்வர்ட் அப்பியரன்ஸை குறித்து கவலைப்படாது இந்த ஸ்திரீ. பாருங்க, அதோடைய அவுட்வர்ட் பியூட்டி இன்வர்ட் பியூட்டியில இருந்து வருது. வெளிப்பிரகாரமான அலங்காரம் அதை வைத்து அதோடைய மதிப்பு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அதன் அலங்காரமா இருக்கு. இந்த ஸ்திரீ அப்படியே லாஸ்ட் இன் த லவ். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவுது அப்படின்னு சொல்றாராம். நல்லா கவனிங்க, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அந்த காலத்துக்குள்ளதான் இப்ப நுழைஞ்சிட்டு இருக்கோம். கிறிஸ்து சொல்ல போறாரு, சபையினுடைய செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். மார்க்கெல ப்ரோந்தோ லெப்ரதெல் மனஹால் பிதனே ரகடல பாஷிரிதிர மனதிலியாந்தெடவே. இது ஒரு நிஜம், இது ஒரு ரியாலிட்டி. இது ஒரு 3 பாட்டு 2 பாட்டு அதை தாண்டின ஒரு நிஜம். ஒரே மாம்சம், அவர் தலை, நாம் சரீரம். அவர் ஜீவன் நம்மிலே வெளிப்படுகிறது. அவருடைய பரிபூர்ணம் நம்மிலே வெளிப்படுகிறது. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாய் வாசமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, சரீர பிரகாரமாய் வாசமா இருக்கு. ஸோ சரீரத்துலதான் முழுமை வெளிப்படணும். அந்த சரீரத்திலே மகிமை வெளிப்படுகிறது தான் கிறிஸ்து வெளிப்படுகிறது. லெப்ரோதல் அமான்டே ரெகதல் பீனா ரபல் கோஷிரி ரபல் பனஹதலா ரிகதல் மெனதினியாந்தோ. நல்லா கவனிங்க, ஆளுகை செய்கிறார். கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். ஆதாம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆதாமுக்கு சொன்னாரா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னாராம். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். ஸோ நல்லா கவனிங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற கட்டளை, மேண்டேட், டொமினியன் மேண்டேட், ஆண்டுகொள் அப்படின்ற மேண்டேட் வெறும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதில்லை, ஏவாளுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். புருஷன் மனைவியாய் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் டொமினியன் மேண்டேட். ஆனா இந்த ரகசியம் பெரிது. கிறிஸ்துவையும் சபையும் பத்தி பேசுகிறோம். சோ ஆண்டுகொள் அப்படின்ற ஆளுகை கிறிஸ்துவிட்ட மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவோட மனவாட்டியாகிய சபையும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மேட்டர். ரூலிங் அண்ட் ரெய்னிங் பிரைட். புரியுதுங்களா? சோ கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சபையை எதிர்பார்க்கிறார். அதுதான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற சபை.
பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் அதிகாரம் வெளிப்படும் பூமியிலே. ரகல் கதலா ரம்புலோ மூண்டு ரிபல் கிதிரிபெல் போ நிபரபால் தனஹாஷிடி ஆந்தடகிதே. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை, இது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, இது ஒரு கம்பெனி கிடையாது, இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இது ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடு. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஐக்கியத்தின் ஒரு வெளிப்பாடு. இந்த ரகசியம் பெரிது. ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒரே மாம்சம், ஒரே மாம்சம். லப்ரா கால்பானா ஷன்டே லெப்ரோகோத்து. ஒன் ஃப்ளெஷ், ஒன் ஃப்ளெஷ், ஒன் பாடி. ரிகால் பாராதலானா ஹஷடலபானா கதரபலா துனிமெனே தெரிபினி ஆம்துலபனகா லீப்ரலெலெல்போ லப்ரஹால் பினிகு ஷிப்ரபால் தனஹதினியே. உம்முடைய ஜீவன் வெளிப்படுகிற சரீரமாகிய சபையா இருக்கிறோம். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சபையா இருக்கிறோம், மணவாட்டியா இருக்கிறோம். புருஷனுக்கு மகிமையை கொண்டு வருகிற அலங்காரம் உள்ள ஸ்திரீயா இருக்கிறோம். கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற சபையா இருக்கிறோம். மேர பல ஷீடெலிமெண்டே ரஹல் பனஹதினியே லப்ரா கதலா மண்டோரோ மோஹோஷேட்டே. எஸ், எஸ், அவருடைய மகிமை வெளிப்படும். வெளியிலிருந்து இல்லை, உள்ளிருந்து வெளிப்படும். மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வாசமாயிருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். அதுதான் ரகசியம். உதாரத்துவம் உள்ள சபை தன் கையை நீட்டுகிறார், கொடுப்பதற்கு கையை நீட்டுகிறார். அப்படி நீட்டுகிற சபையாய் இருப்போம். உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய உதாரத்துவம் பாருங்களேன். கல்யாணம் ஆன உடனே புருஷனுக்குரியதெல்லாம் மனைவிக்குரியதாயிருது. பாருங்க, நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டி. அவருக்குரியவைகள் எல்லாம் நமக்குரியவைகள். அதில் ஆப்ரேட் பண்ற சர்ச்சா வெளிப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வர சண்டே நேரில் பார்ப்போம். God bless you. Thank you.